பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழக சட்டசபை கூட்டம் கவர்னர் உரையுடன் நேற்று துவங்கியது. அதில் கவர்னர் ராஜேந்திர ஆர்லேக்கர் உரையாற்றினார். அப்போது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என கவர்னர் உரையில் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து கர்நாடக முதல்வர் சிவகுமார் கூறியதாவது: மேகதாது அணை திட்டம் தென் மாநிலங்களின் இதயம். கர்நாடகா, தமிழகம் ஆகிய இரு மாநில மக்களின் நலன்களை பாதுகாக்கும் திட்டத்தில் கர்நாடகாவை விட தமிழகத்திற்கு அதிக நன்மை உண்டு. தமிழகத்தின் பங்கான 177 TMC தண்ணீர் திறக்க நாங்கள் தயாராக உள்ளோம். மேகதாது அணை திட்டத்தை நிறைவேற்றுவது பற்றி மத்திய நீர் ஆணையம்தான் முடிவெடுக்க வேண்டும். கர்நாடக விவசாயிகள் நலன்களையும் பாதுகாக்க வேண்டும். இது சமநிலை நீர்த்தேக்கம். இங்கிருந்து ஒரு வாரி தண்ணீர் கூட எடுக்கப்பட்டு பாசனத்திற்கு பயன்படுத்தப்படாது. பெங்களூரில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரிக்கிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வர முடியாது. எங்கள் முன் உள்ள ஒரே வழி காவிரி ஆறு மட்டுமே. காவிரி விவகாரத்தை கடந்த 40 ஆண்டுகளாக தமிழகம் அரசியலுக்காக பயன்படுத்துகிறது. நான் அவர்களின் அரசியலில் தலையிட மாட்டேன். கடந்த ஆண்டு 400 TMC தண்ணீர் வீணாக கடலில் கலந்தது. மேகதாது திட்டத்தின் மூலம் 400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வது மின்சாரத்துறைக்கும் பயனளிக்கும். அணை கட்டுவதால் கடினமான காலங்களில் தமிழகத்திற்கு உரிய பங்கு தண்ணீர் திறக்க உதவியாக இருக்கும். தமிழகத்தில் நடக்கும் தாவிக கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கிறது. எங்களுக்கு தேவையானதை அவர்களிடம் கேட்போம். இதில் அரசியலுக்கு இடமில்லை. இரு மாநில நலன்தான் முக்கியம் என அவர் கூறினார்.